அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டைல் பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பார்த்துக்கிறதுக்காக வேலூருக்கு போயிட்டு வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி எங்க அப்பா அன்னைக்கு எங்க அப்பா பார்த்துட்டு போனவங்க தான் கூட்டிட்டு வர போயிருந்தாரு. ஆனா அன்னைக்கு அவங்க வந்தப்போ அவங்க கழுத்துல தாலி காலில் மெட்டி எல்லாம் இருக்கான்னு நான் கவனிக்கல. ஆனா இன்னைக்கு கூட்டிட்டு வந்தப்போ எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்னால அது கல்யாணம் ஆகியிருக்கா ஆகலையான்ட்டு என்னால சொல்ல முடியல. என்னோட தம்பி கேட்டான், அது மெசேஜ்லயே இங்கதான் பக்கத்துல இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு தெரியல, எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ்ல போட்டுட்டேன். 7 மணிக்கு அவங்க ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட விசாரிச்சான். அப்பா வந்தாங்க, என்னடா உனக்கு அப்படி? இல்ல, நீ ஜெயாக்கு வேலைக்கு பார்த்துக்கிறதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன், கல்யாணம்லாம் எதுவும் பண்ணல, இல்ல அது கல்யாணம்லாம் எதுவும் பண்ணல, நீ ஏன் திருப்பி திருப்பி இப்படியே கேட்ட? இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்ட்டு பேசிட்டு போகும்பொழுது சொன்னேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணியிருந்தீங்கன்னா உங்க 2 பேரையுமே நான் வெட்டி போட்டுருவேன் சொல்லிட்டு, நீ என்ன அதுக்கு அப்படி முகத்தை வச்சுட்டு இருக்க, போயிட்டு படு, நான் காலையில உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலையணெல்லாம் கரெக்டா வச்சுட்டு அவனே தான் பெட்ஷீட்லாம் போயிட்டு உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போன் பார்ப்பான். எதிர் வீடு தான், பெரும்பாலும் போன் பண்ணான், எதுனா உன்னை திட்டாங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவும் இல்லடா அப்படின்னு. இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு. ஆனா நான் படுத்துட்டாங்க, அவங்க தூங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஹால்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க டிவி பாக்குறதுக்கு அப்பா கூட போயிட்டாங்க. ஆனா நான் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எங்களுக்கு கல்யாணம் தான் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழுதுட்டே அப்படியே படுத்துட்டு இருந்தேன். 11 மணிக்கு நைட்டு என்னுடைய தங்கச்சி போன் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. அத அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்டு இருந்தேன். நமக்கு ஏன் இப்படி எல்லாம் லைஃப்ல மாறி போச்சு, அம்மா சாகணும்னு இந்த குடும்பம் இப்படி எல்லாம் போகணுமா அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில அவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. என்னை எப்படி எழுப்பி உட்கார வைக்கணும், எந்த கை பிடிச்சு எப்படி உட்கார வைக்கணும்ன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதன்படியே அவங்களும் மெதுவா செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வேக வேகமா எனக்கு கை கால் பிடிச்சு இழுத்தாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக கத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவங்க கரெக்டாவே செஞ்சாங்க. அப்ப என்னோட அக்காவும் ஃபோன் பண்ணுச்சு. சாப்பிட்டே ஜெயா, எப்படி? சாப்பிட்டேக்கா, இதை செஞ்சாங்க அது செஞ்சாங்க அப்படின்னு. பரவாயில்ல, ஏதோ சாப்பாட்டுக்கு குறை இல்லாத போயிடுச்சு போ அப்படின்ட்டு சொல்லி இப்படியே ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சு. 5வது நாள் அப்போ என்னுடைய அத்தை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது அப்பாவை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு ஊருக்கு அவங்க போடுவாங்க. எப்பவுமே தங்கறது கிடையாது. அம்மா இருக்கும்போது தங்கினாங்க, அதன் பிறகு அப்பாவுடைய ரிலேஷன் கூட வீட்டுல தங்கறதே கிடையாது. அப்பா அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டு ஊருக்கு போறதுக்காக கார் ஏறும் பொழுதுதான் என்னுடைய தம்பி ஒய்ஃப் கேட்டுச்சு, என்னுடைய அண்ணன் போல யாரையோ கூட்டிட்டு வச்சிருக்காங்க, இது போல யாருன்ட்டு எல்லாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா, நீங்க பாட்டும் வரீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசும்பொழுது அது சண்டையில முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் எதுக்குமா அதுங்கிட்ட எல்லாம் பேசுறீங்க, ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்க அத்தையை அனுப்பி வச்சுட்ட பிறகு கொஞ்ச நேரம் என்னுடைய தம்பி ஒய்ஃப்க்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை ஆச்சு. அதன் பிறகு எங்க அப்பா எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல. அப்பா போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தா என்னுடைய பெரிய தங்கச்சியும் சின்ன தங்கச்சியும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப என்னுடைய தம்பி ஒய்ஃபும் வந்துச்சு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுச்சு. யாருன்னே தெரியல, இவங்களை கூட்டிட்டு வச்சிருக்காங்க, ஆனா ஜெயாவை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. அப்படி பாத்துக்கிறதா இருந்தா வாடகை வீட்டுல வைக்கணும், எதுக்கு இங்க நம்ம வீட்லயே வைக்கிறது, எல்லாரும் எவ்வளவு அசிங்கமா எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய 2 தங்கச்சி பத்தியே சொன்னதுன்னு அவங்க
2 பேருமே இவங்களை விசாரிச்சாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க ஜெயாவை பாத்துக்கிறதுக்கு வந்துக்கிறீங்களா இல்ல எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு. இல்லம்மா, நான் ஜெயாவை பாத்துக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன். எங்க பாப்பாவால எதுவுமே செய்ய முடியாது, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொன்னாங்க. வேலைக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேள்வி கேட்கவே அவங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உண்மைய சொல்லிட்டாங்க. இல்ல, இந்த பொண்ணு பாத்துக்கணுன்றதுக்காகவே என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன், நான் வந்து அங்க தங்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அப்படின்ட்டு சொன்னேன். எனக்கு கல்யாணத்துக்கு பட்டு புடவை எடுத்து தரேன்னு சொன்னாங்க, எனக்கு காசு தரேன்னு சொன்னாங்க, இங்கே வந்து தங்கிக்கிட்டு எல்லாம் சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொன்ன பிறகுதான் எங்க அப்பாவுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி எல்லாம் இவங்க எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொன்னாங்க. ஏற்கனவே அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 90 நாள் கூட அவங்க இல்ல. எங்க ஆயா பண்ண கொடுமையில அவங்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. எங்க அப்பாவும் ஆர்மில இருக்காரு. அதெல்லாம் ஆயாவும் வந்து எதையுமே அவரு எதிர்த்து பேச மாட்டாரு. ஆயா என்ன சொல்றாங்களோ அதுபடி மட்டுமே அவரு கேட்டு தருவாரு. அதனால அவங்க கொடுமை தாங்க முடியாம போயிட்டாங்க. அதன் பிறகுதான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. இந்த போல வித்தியாசம்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே தலை மேல கை வச்சு உட்காந்துட்டாங்க. எனக்கு இதையெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. பொண்ணை பாத்துக்கணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எதுவுமே தெரியாத நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? முதல்ல நீங்க யோசிச்சிருக்கணும், இவ்வளவு பெரிய பசங்க எல்லாம் இருக்கிறாங்களே, எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கிறது இல்லையா? அவங்க சொன்னா நீங்க வந்துடுறதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல நான் கேட்டேன், உங்க பசங்களோட அனுமதி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கிறதுன்னு கேட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உங்க அப்பா தான் சொல்லிட்டாரு, இல்லைன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்குன்ட்டு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எனக்கு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா எங்க அப்பா தான் அந்த வேகமா வந்து செப்பல் விட்டாரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே உள்ள இன்னொருத்தரும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கேட்டாங்க, நீங்க எல்லாம் எதுக்கு ஊருக்கு வந்தீங்க அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சிங்களை பார்த்து கேட்டாங்க. அதுங்க கத்திட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் யாரு வந்ததுன்னு போலீஸ் வந்திருக்காங்க. உடனே என்னுடைய தம்பி ஒய்ஃப் சொல்லிச்சு, பாத்தியா உங்க அப்பா என்ன வேலை பண்ணியிருக்காங்க, போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதனாலதான் இப்போ இவங்க வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் உள்ள வந்து எல்லாத்தையுமே விசாரிச்சாரு. அப்பாவும் போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என்னால பாத்துக்க முடியல, கட்டி கொடுத்த பசங்களையும் அடிக்கடிக்கு கூப்பிட முடியல, இவங்களும் பாத்துக்க மாட்டான்ட்டாங்க. இந்த பொண்ணு நடக்க போகுது, திடீர்னு கீழே விழுந்துடுது, நான் போயிட்டு என்னால சில டைம்ல தூக்க முடியுது, தூக்க முடியாமையும் போயிடுது. இதே ஒரு லேடிஸ் இருந்தா கரெக்டா இருக்கும், அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன், அதாவது பாத்துக்கிறதுக்கு தான் வந்து இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாமும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து, இல்லையே நீங்க ஒன்னையும் பாத்துக்கிறதுக்கு கூட்டிட்டு வரலையாமே, கல்யாணம் தான் பண்ணிட்டீங்க, யார் சொன்னதுன்னா அவங்களே தான் சொன்னாங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. உடனே வந்து அப்பா அப்படியே முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, எல்லாரும் எதிர்க்கும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றது போலவே என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் அப்பா தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவரு தானே செஞ்சாரு, இப்ப அவருக்குன்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, இது பையனா இருந்தாலும் அவரு பார்த்துப்பாரு, எதுவும் பொண்ணு அவரு எப்படி பார்த்துக்க முடியும், உங்களெல்லாம் அடிக்கடிக்கு கூப்பிட முடியுமா, ஏதோ ஒரு வாழ்க்கைக்கு அவரு தேர்ந்தெடுத்துட்டாரு, இதை பத்தி எல்லாம் யாரும் பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, போங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் என்ன பார்த்து கேட்டாங்க, ஏம்மா இவங்க வந்துக்கிறாங்களே உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்றது போல கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், சார் இன்னைக்கோட தான் 5 நாள் ஆகுது, இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும், அவ்வளவுதான் நான் சொன்ன வார்த்தை. அவ்வளவுதான். அந்த பொண்ணும் எதுவும் சொல்லல.
அதனால நம்ம எதுவும் விசாரிக்க முடியாது. அவங்கவுங்க லைஃப் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னுடைய தம்பியும் தம்பி ஒய்ஃபு எங்க அப்பா இவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுநாள் காலையில போனாங்க. போயிட்ட பிறகு என்னோட தம்பி கேட்டிருந்தான், நேத்து நைட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான், உங்க மேலேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், நீ பண்ணதெல்லாம் கரெக்டா அப்ப சொல்லுங்க. ஏய் நீங்கெல்லாம் பார்த்துருந்தா நான் ஏன்டா இந்த மாதிரி முடிவு போறேன், நான் பொட்ட பொண்ணை வச்சுன்னு என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் சண்டை எல்லாம் வேணாம், சமாதானமா போங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா மேல கூட என்னால கேஸ் எடுக்க முடியாது, இல்ல உங்க அக்காவாவது என்னை அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாவது என்னால கேஸ் எடுத்துக்க முடியும். ஆனா அவங்களும் அது போல எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேஸ் முடிச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு என்னுடைய தம்பி வைத்து எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ண சொல்லி, இனிமேல்ட்டு உன்னோட தம்பிக்கு நீ ஃபோனும் பண்ணக்கூடாது, எனக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, உன்னுடைய நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டு நீ ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிருக்கலாம்ல, இவங்க வேணான்ட்டெல்லாம் நீ சொல்லிருக்கலாம்ல, யாருன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துருப்போம்ல, இவங்க எல்லாம் ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா இங்க இருந்து நான் கஷ்டப்படுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இவங்க அப்பா எப்படி எல்லாம் திட்டுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். நான் எதுவுமே பேசவே இல்லை. நான் என்ன பண்ணுவேன், அவரு செஞ்ச தப்பு தானே, இல்ல வேணாம், நீ வேணவே வேணாம், நீ வந்துட்டு ஃபோன் பண்ணாதன்ட்டு பிளாக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். எங்க அப்பாவும் அவங்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டே இருந்தாங்க. நான் எதையுமே காதுல போட்டுக்கல. அவ்வளவுதான், இனிமேட்டு நம்ம குடும்பம் ஒண்ணு சேராது ஒரு பண்ண இந்த கல்யாணத்தால அப்படி அப்படியே வந்து அன்னைக்கு நைட்டு போயிடுச்சு. அப்பப்போ ஃபோன் போட்டு பார்ப்பேன், பிளாக் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்களா, இல்ல வாட்ஸ்அப் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன், யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம என்ன பிளாக் பண்ணதால அவங்களோட இது எதுவுமே எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில எப்போ போல எழுந்து ரெடி ஆயிட்டு நான் ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஃபோன் வந்துச்சு, என்னுடைய தம்பி நம்பர்ல அப்படியேதான். எப்ப நான் ஃபோன் பண்ணிட்டேன், நான் இனிமேல்ட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டே உனக்கு ஃபோன் பேசுறேன், அது என் பொண்டாட்டி எதிர்க்கலாம் பேசினா வந்து அவ சண்டை போடுவா, நீயும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. நான் என்னென்னடா சொல்றது, வந்து 5வது நாள்லயே எப்படிடா ஒரு பொய் சொல்றேன், என்ன அடிச்சாங்களா இல்ல என்னன்னு சொல்றேன், இப்பதான் வந்துக்கிறாங்க, போகதான் தெரியும் தான் நான் சொன்னேன், வேற எதுவுமே நான் சொல்லலையடா அப்படின்ட்டு சொன்னேன். என்னாகும் போ, இவங்கள பார்த்தனா இல்ல அவங்கள பார்த்தனா எனக்கு எதுவுமே புரியல, நீ என்னைக்குமே நீ ஃபோன் பண்ணாத ஜெயா, நானே உனக்கு ஃபோன் பண்றேன், நான் பேசிட்டு நான் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன் அப்படின்றது போலலாம் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் என்ன நல்லபடியாவே பார்த்துட்டே வந்தாங்க. என்னுடைய தம்பியும் டெய்லி வேலைக்கு போகும்போதுதான் அங்கிருந்து கால் பேசுவான். ஈவினிங் அங்கிருந்து கிளம்பும் போது கால் பேசிட்டு தான் வீட்டுக்கு வருவான். ஆனா வீட்டுக்கு வந்துட்டானா கூட வீட்டு உள்ள எல்லாம் வரமாட்டான், வெளியே இருந்து கூட எதுவும் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா நாங்க பேசாதது போலவேதான் இப்படியேதான் போச்சு நாட்கள். இதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்